வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம 4th சாப்டர், அதாவது வேலை, ஆற்றல், திறன், ஒர்க், எனர்ஜி, பவர், அந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம வேலைனா என்ன, அதுக்கான வரையறை, பேசிக் டெஃபினிஷன் என்ன, வேலைக்கான பொதுவான ஃபார்முலா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வேலை அப்படின்னா, பொதுவாக நம்ம வேலை அப்படின்னா எல்லா விதமான வேலைகளும் நம்ம வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா. நடைமுறை வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நமக்கு வேலை அப்படின்னா பாடுறது, ஆடுறது, பேசுகிறது, எழுதுறது, இது எல்லாமே வேலைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம இயற்பியலை பொறுத்தவரையிலையும் வேலைக்குன்ட்டு ஒரு வரையறை இருக்குது. இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரையறுக்கிறோம். எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் மீது ஒரு விசை செயல்படணும். இப்போ இதுதான் பொருள் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பொருள் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த விசையினுடைய திசையிலேயே, இந்த திசையிலேயே பொருள் இடப்பெயர்ச்சி அடையும். இப்படி இடப்பெயர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அங்கு இந்த விசையினால் வேலை செய்யப்பட்டுள்ளது என்று பொருள். இதுதான் இயற்பியலை பொறுத்தவரையிலையும் வேலைக்கான வரையறை. ஒரு பொருள் மீது ஒரு விசை செயல்படணும், அந்த விசையினால் அந்த விசையினுடைய திசையிலேயே பொருள் இடப்பெயர்ச்சி அடையணும், அப்போ அங்கு வேலை செய்யப்பட்டுள்ளது என்று பொருள். ஓகேங்களா. இப்போ இதுக்கு பொதுவான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ விசை எப்போதும் இந்த மாதிரி கிடைத்தளத்திலேயே செயல்படும்னு சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் விசை இந்த பொருள், இப்படி ஒரு பொருள், இதே மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்குவோம். இதில் விசை இந்த திசையில் செயல்படுறதா வச்சுக்குவோம். எஃப் ஃபோர்ஸ், எஃப்ஆர் ஃபோர்ஸ், விசை இந்த திசையில் செயல்படுறதா வச்சுக்குவோம். இப்போ இந்த திசையில் தான் செயல்படுது. இப்போ இது ஒரு சமதள பரப்பு, இது ஒரு சமதள பரப்புன்னு வச்சுக்குவோம். இந்த திசையில் விசை கொடுக்குறேன். இப்போ பொருள் எப்படி இடப்பெயர்ச்சி அடையுதுன்னா இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்படி இங்கேருந்து இவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி அடையுது. இந்த இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த தொலைவு இருக்கு இல்லையா, இதுக்கும் உள்ள தொலைவு, இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிஆர்னு சொல்கிறோம். டிஆர் இடப்பெயர்ச்சி, டிஆர்னா இடப்பெயர்ச்சி. இப்போ இந்த இடத்துல வேலைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, வேலை டபிள்யூன்னு சொல்லுவோம். டபிள்யூ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படி சொல்லலாம். எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இப்போ வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு, அது பார்த்திங்கன்னா விசைங்கிறது வெக்டார் அளவு, டிஆர் இடப்பெயர்ச்சிங்கிறது வெக்டார் அளவு. அப்போ ரெண்டு வெக்டாரினுடைய புள்ளி பெருக்கல், ஸ்கேலார் பெருக்கல் நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு வெக்டாரினுடைய புள்ளி பெருக்கல் ஒரு ஸ்கேலார் தான் இருக்கும். அப்போ வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார். ஸோ இதுதான் பொதுவான ஃபார்முலா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டாரை எஃப் இன்ட்டு டிஆர் காஸ் தீட்டா இப்படி எழுதலாம். எஃப் இன்ட்டு டிஆர் காஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இதில் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பொருளுடைய இடப்பெயர்ச்சி இருக்குல்ல, அதாவது இந்த திசையில் பொருள் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. விசை எந்த திசையில் செயல்படுது அப்படின்னா இந்த திசையில் செயல்படுது. இப்போ இந்த ரெண்டு திசைக்கும், அதாவது இடப்பெயர்ச்சிக்கும் இந்த விசையினுடைய திசைக்கும் இடையில உள்ள கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு சொல்கிறோம். அந்த தீட்டா தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம், காஸ் தீட்டாவில். அப்போ எஃப்க்கும் டிஆருக்கும் இடையில உள்ள கோணம் தான் என்னது, தீட்டா, காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பொதுவான ஃபார்முலா. வேலைக்கான பொதுவான ஃபார்முலா இதுதான். டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு அலகு என்ன, வேலை நம்ம எப்போதுமே ஒரு இயற்பியல் அளவு அப்படின்னா அதுக்கு அலகு சொல்லுவோம். இப்போ நீளம் அப்படின்னா அளவு, அதுக்கு அலகு மீட்டர்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி இந்த வேலைக்கான அலகு என்ன, எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல். ஜூல் தான் வேலைக்கான எஸ்ஐ அலகு. சிம்பிள் ஜே, கேபிட்டல் ஜே யூஸ் பண்ணுறோம். ஜூலுக்கான சிம்பிள் கேபிட்டல் ஜே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஜூல்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஜூல் அப்படின்னா என்ன, எவ்வளவு அப்படின்னா, ஒரு பொருள் மீது 1 நியூட்டன் விசை செயல்பட்டு அந்த பொருளை 1 மீட்டர் தூரம் நகர்த்தினால் இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, டிஆர், அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் தூரம் இருக்கணும். அப்போ 1 நியூட்டன் விசை செயல்பட்டு 1 மீட்டர் தூரம் பொருள் இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுன்னா அங்கு செய்யப்பட்ட வேலையினுடைய அளவு டபிள்யூனுடைய மதிப்பு 1 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். 1 ஜூல். இதுதான் ஜூலுக்கான வரையறை. சரி, இப்போ நம்ம இந்த வேலையினுடைய ஃபார்முலா வச்சுட்டு வேலையினுடைய மதிப்பு எப்படி மாறுது, அதாவது இந்த எஃப் மதிப்பு, டிஆர் மதிப்பு, தீட்டாவுடைய மதிப்பை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ
இந்த தீட்டாவுடைய மதிப்பு 0வாக இருக்குது அப்படின்னா, தீட்டாவுடைய மதிப்பு 0 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசையினுடைய திசையிலேயே பொருளுடைய இடப்பெயர்ச்சி அடைகிறதா அர்த்தம் இல்லையா? இப்போ வந்து இங்கே தீட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த விசை இப்படி இருக்கிற செயல்படுற விசை வந்து இப்படி இந்த திசையிலே இடப்பெயர்ச்சியினுடைய திசையிலே இருந்ததுன்னா, அதாவது பொருளுடைய விசை இந்த திசையில் இருக்குது, இடப்பெயர்ச்சியும் இதே திசையில் இருக்குது, டிஆரும் இதே திசையில் இருக்குது, ஒரே திசையில் இருக்குன்னா அப்போ ரெண்டுக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து 0 டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ காஸ் 0 நமக்கு தெரியும். காஸ் 0வோட மதிப்பு வந்து காஸ் 0 டிகிரி வந்து 1. அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும் பாருங்கள், W = FDR அப்படின்னு வந்துடும். இது வந்து பெரும மதிப்பு. காசில் பெரும மதிப்பு வந்து 1 தான் இல்லையா? அப்போ நமக்கு வந்து இந்த வேலையினுடைய பெரும மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்குது அப்படின்னா தீட்டா 0வாக இருந்தால், பொருளுடைய இடப்பெயர்ச்சிக்கும் விசைக்கும் இடையில் உள்ள கோணம் 0வாக இருந்ததுனால தான் நமக்கு வந்து வேலை வந்து பெருமமாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்து வந்து தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் என்ன? தீட்டா 90 டிகிரி அப்படின்னா என்னது? விசை வந்து இந்த திசையில் செயல்படுறதா வச்சுக்கோம். விசை இந்த திசையில் செயல்படுது, பொருளுடைய இடப்பெயர்ச்சி வந்து இந்த திசையில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து இங்கே 90 டிகிரி. இந்த மாதிரி இருக்கிறப்ப வேலை என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன கிடைக்கும் பாருங்கள், F×dr cos தீட்டா. இப்போ தீட்டா 90 டிகிரி, தீட்டா 90 டிகிரின்னு போட்டால் காஸ் 90யோட மதிப்பு என்னது? காஸ் 90 டிகிரியோட மதிப்பு வந்து 0. அப்போ காஸ் 90 டிகிரியோட மதிப்பு வந்து 0. அப்போ காஸ் 90 0, இங்கே வந்து காஸ் 90 0ன்னு போட்டால் 0 × anything 0 ஆயிரும். அப்போ இங்கே வேலை வந்து 0. அப்போ ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய விசை வந்து அந்த பொருளின் இடப்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக செயல்பட்டது அப்படின்னா அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து 0. இதுக்கு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம கிடைத்தளத்தில் நகர்த்துறோம். ஒரு பொருளை கிடைத்தளத்தில், இது மாதிரி சமதள பரப்பு கிடைத்தளத்தில் ஒரு பொருளை அப்படி வந்து நம்ம நகர்த்துறோம். இப்போ இங்கே புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா 0. ஏன்னா புவியீர்ப்பு விசை, பொருள் வந்து இந்த திசையில் நகருது, புவியீர்ப்பு விசை வந்து எப்போதுமே செங்குத்தாக கீழ் நோக்கி தான் செயல்படும். அப்போ புவியீர்ப்பு விசைக்கும் இந்த பொருளுடைய இடப்பெயர்ச்சிக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து 90 டிகிரி. இப்போ இங்கே வந்து காஸ் 90 0, வேலை வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் இல்லையா? அப்போ இங்கே வேலை வந்து பொருள் நகருதே, வேலையே நடக்கலையா, அப்புறம் எப்படி பொருள் நகருது அப்படின்னா அதுதான் நம்ம கொடுத்த விசையினால், அது வேறு. புவியீர்ப்பு விசையினால் வேலை இங்கே வந்து எவ்வளோ அப்படின்னா 0. என்ன காரணம்னா இடப்பெயர்ச்சிக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையில் உள்ள கோணம் 90 டிகிரி, அதனால் வேலை வந்து 0 ஆகுது. ரைட். இப்போ சப்போஸ் வேலை வந்து, அதாவது வேலைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் விசைக்கும் இடையில் உள்ள கோணம் 180 டிகிரியாக இருந்ததுன்னா எப்படி? காஸ் தீட்டா வந்து 180 டிகிரி அப்படின்னா என்னது? அதாவது விசை வந்து பொருள் வந்து இந்த திசையில் இடப்பெயர்ச்சி அடையுது, விசை வந்து இந்த திசையில் செயல்படுது. இப்போ நமக்கு விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையில் உள்ள கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 180 டிகிரி வரும். அப்போ காஸ் 180 எவ்வளவு? காஸ் 180 டிகிரி வந்து -1. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டாவோட மதிப்பு வந்து -1. அப்போ டபிள்யூவோட மதிப்பு வந்து என்ன கிடைக்கும்னா -1 × FDR. அப்போ -FDRன்னு கிடைக்கும், -FDR. அப்போ இந்த பெரும மதிப்பு கிடைக்குது, ஆனால் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறும மதிப்புன்னு அர்த்தம். வேலை வந்து எப்போ சிறுமமாகுது அப்படின்னா இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டதுன்னா அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து நெகட்டிவில் கிடைக்குது. சிறுமம் அப்படின்னா எதிர் வேலை அப்படின்னு அர்த்தம், நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உராய்வினால் செய்யப்பட்ட வேலை. இப்போ ஒரு பரப்பு இருக்குது, தரைப்பகுதின்னு வச்சுக்குவோம். பொருளை வந்து இப்படி நம்ம இந்த திசையில் நகர்த்துறோம், இந்த பொருள் இப்படி தள்ளுறோம், இப்படி நகர்த்துறோம். அப்போது இடப்பெயர்ச்சி இந்த திசையில் இருக்குது, ஆனால் உராய்வு எந்த திசையில் செயல்படும்? உராய்வு விசை வந்து எப்போதுமே பொருள் இயங்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் தான் உராய்வு விசை செயல்படும். அப்போ இடப்பெயர்ச்சி இந்த திசையில் இருக்குது, உராய்வு விசை இந்த திசையில் செயல்படுது. அப்போ தீட்டா எவ்வளவு? இங்கே 180 டிகிரி. இடப்பெயர்ச்சிக்கும் உராய்வு விசைக்கும் இடையில் உள்ள கோணம் 180 டிகிரி. அப்போ காஸ் 180 -1. இங்கே உராய்வினால் செய்யப்பட்ட வேலை வந்து எதிர்வேலை. எதிர்வேலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொருளுடைய இயக்கத்தை அது எதிர்க்கும், தடுக்கிறது தான் பார்க்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன ஆயிரும்? இந்த பொருளுடைய இயக்கம் நின்றும் இல்லையா? நம்ம விசை கொடுத்து தள்ள அப்படின்னா இது வந்து நிறுத்திடும். அதனால தான் இதை வந்து எதிர்வேலை அப்படின்னு சொல்கிறோம், நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வேலையினுடைய மதிப்பு வந்து 0வாக இருக்கலாம், பெருமமாக இருக்கலாம், அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். அது வந்து இந்த தீட்டாவினுடைய மதிப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ அடுத்து வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் இந்த டாப்பிக்கில் வேலை, ஆற்றல், தேற்றம்
ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்கிறோம். வேலை ஆற்றல் தேற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். அதை பார்த்துருவோம். வேலை ஆற்றல் தேற்றம் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பொருளில் விசையினால் செய்யப்பட்ட வேலை, அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா W = F × dRன்னு சொல்கிறோம். F × dR இப்போ பார்த்தோம். அதாவது அந்த விசையினுடைய திசையிலேயே இடப்பெயர்ச்சி நடந்தது அப்படின்னா தீட்டா வந்து 0 டிகிரி, அப்போ cos 0 1ன்னு ஆயிரும். அப்போ F × dRன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த dr இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எஸ்ன்னு போட்டுக்கிறேன். W = F × S. எஃப்னா விசை, எஸ்னா இடப்பெயர்ச்சி. இப்படி எடுத்துக்கிறோம். எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்படி இருக்கட்டும். அடுத்து நியூட்டனுடைய இரண்டாம் விதி நமக்கு தெரியும். நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்ன அப்படின்னா, நியூட்டனுடைய இரண்டாம் விதிக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். F = ma. அதை எடுத்துக்கிறோம். F = ma. இது நியூட்டனுடைய இரண்டாம் விதி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த நியூட்டனுடைய இரண்டாம் விதி எஃப்க்கான வேல்யூ இருக்கு இல்லையா, ma, இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ W என்ன கிடைக்குன்னு பாருங்கள். W = எஃப்க்கு பதிலாக என்ன போடணும், இந்த ma. அப்போ ma × S அப்படி போடலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க சமன்பாடுகள். அதாவது மாறா முடுக்கம் வந்து மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில், அதாவது இது வந்து முடுக்கம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா முடுக்கம், A ஃபார் ஆக்சலரேஷன், முடுக்கம். அந்த முடுக்கம் மாறாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இயக்கத்தில் நம்ம இயக்க சமன்பாடுகள் தெரியும். 3 இயக்க சமன்பாடுகள் இருக்கும். அதில் ஒரு இயக்க சமன்பாடு v² = u² + 2as. இப்படி ஒரு இயக்க சமன்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த இயக்க சமன்பாடில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருந்துட்டு இந்த எஸ்ஸினுடைய மதிப்பை வந்து கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா பாருங்கள், v², இந்த u² இந்த பக்கம் கொண்டு வரேன். v² - u² = 2as எழுதிடுறோம். அடுத்து இதிலிருந்து ஏவனுடைய மதிப்பை நான் தனியாக எடுக்கிறேன். ஏ மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ மட்டும் அந்த பக்கம் வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், v² - u² இந்த ஏ இங்கே இருக்குது, மீதி 2s இருக்கும். இந்த 2sஐ இங்கே தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ v² - u² / 2s = ஏன்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இந்த 4th ஈக்குவேஷனை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட்டிங் 4 in 3 என்ன கிடைக்கும், W = m × ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். v² - u² / 2s. ஏக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இன்ட்டு எஸ் இருக்குது, இன்ட்டு எஸ். இப்போ பாருங்கள், இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா W = m v² × v² - u² / 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதை நான் அதை பிரித்து எழுதுறேன். எப்படி பிரித்து எழுதுறேன்னா, W = இந்த எம்மை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ mv² - mu² வரும். mu² / 2ன்னு வரும். /2. இப்போ இந்த 2ங்கிறது வந்து இந்த 2 டேர்முக்குமே காமன். இதை நான் பிரித்து எழுதுறேன். அப்போ என்ன வரும், W = இந்த 2வை ஒரு mv² / 2 - mu² / 2ன்னு எழுதலாம். அப்போ ½ mv² எழுதலாம், மைனஸ் அதே மாதிரி இதுக்கு ½ mu² எழுதலாம். இப்போ பார்த்தோம்னா
இந்த ஆஃப் எம்வி ஸ்கொயர்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஆஃப் எம்வி ஸ்கொயர்னால் பொதுவாக இயக்க ஆற்றல் நமக்கு தெரியும். இயக்க ஆற்றலுக்கான பொதுவான வாய்ப்பாடு. இப்போ வினா என்ன, யூனா என்ன அப்படின்னா, யூனா ஆரம்ப திசைவேகம். இப்போ இந்த ஒரு பொருள் வந்து இயங்கிட்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் இயங்கிட்டு இருக்கு, அது வந்து யூ. அந்த பொருள் மேலே ஒரு விசை செயல்படுது. அந்த பொருள் எந்த திசையில் இயங்கிட்டு இருக்கோ அதே திசையில் ஒரு விசை செயல்படுது. உதாரணமாக ஒரு பால் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த ஓடுற திசையிலேயே என்ன பண்ணுறோம், இன்னொரு உதைக்கிறோம், அந்த பாலை உதைக்கிறோம். அப்போ என்ன, அந்த பால் வந்து இன்னும் வேகமாக போகும் இல்லையா. அப்போ முதல்ல போயிட்டு இருந்த வேகம் வந்து யூ. இப்போ நம்ம விசை கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது இல்லை, அது வந்து வி. அப்போ அந்த வேகம் அதிகரிக்கிறது தான், அந்த திசை வேகம் மாறுதில்லை, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், முடுக்கம்னு சொல்கிறோம். முடுக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேகம் மாறுறப்ப என்னது, அதனுடைய இயக்க ஆற்றல் மாறுது. ஆரம்பத்தில் நம்ம உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலினுடைய வேகம், அந்த இயக்க ஆற்றல் என்ன, அது வந்து ஆஃப் எம்யூ ஸ்கொயர், ஆரம்ப இயக்க ஆற்றல். நம்ம உதைச்சதுக்கப்புறம் அந்த பால் வேகமாக போகுது இல்லையா, அப்போ வந்து அதனுடைய இயக்க ஆற்றல் என்ன, அது வந்து இறுதி இயக்க ஆற்றல் இல்லையா. அப்போ நம்ம இப்போ என்ன சொல்லலாம், W = இது வந்து இறுதி இயக்க ஆற்றல், KE Fன்னு சொல்லலாம். இறுதி இயக்க ஆற்றல் மைனஸ், அதாவது KE Fனா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, FR ஃபைனல், KE கைனடிக் எனர்ஜி. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இறுதி இயக்க ஆற்றல் மைனஸ் ஆஃப் எம்யூ ஸ்கொயர்னா என்னென்னா ஆரம்ப இயக்க ஆற்றல், இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ KE Iன்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த பேஜ் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, நான் எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி உள்ளது எழுதுகிறேன். இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, இறுதி இயக்க ஆற்றல் மைனஸ் ஆரம்ப இயக்க ஆற்றல். அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், இறுதி இயக்க ஆற்றல் மைனஸ் ஆரம்ப இயக்க ஆற்றல்னா இயக்க ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா கேன்னு சொல்கிறோம். டெல்டானா மாற்றம், எதில் மாற்றம், கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதுதான் நமக்கு என்னென்னா வேலை ஆற்றல் தேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். வேலைங்கிறது விசையினால் பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை, ஆற்றல்ங்கிறது என்னது, இயக்க ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போது ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படும்போது அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலையானது அந்த பொருளில் ஏற்பட்ட இயக்க ஆற்றல் மாற்றத்திற்கு சமம். இதுதான் வேலை ஆற்றல் தேற்றம். அப்போ என்ன தேற்றம் என்னது, விசையினால் செய்யப்பட்ட வேலையானது, விசையினால் செய்யப்பட்ட வேலை எதுக்கு சமம், ஈக்குவல் டு அந்த பொருளில் ஏற்பட்ட இயக்க ஆற்றல் மாற்றத்துக்கு சமம். இயக்க ஆற்றல் மாற்றம் அதுக்கு சமம். இதுதான் என்னது, வேலை ஆற்றல் தேற்றம். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் இந்த சாப்டரில், ரொம்ப ஈஸியான 5 மார்க்கும் கூட. ஓகேங்களா. ஓகே, மீண்டும் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு பார்ப்போம். நன்றி.